துவரவயல் வெர்சஸ் மேலமாத்தூர் ரவுண்ட் 1 மேட்ச். இது 4 ஓவர் மேட்ச், 3 bowler யூஸ் பண்ணணும். துவரவயல் ஃபீல்டிங் ஃபஸ்ட்டு. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஸ்ட்ரைக்கில் குணா, நான் செகண்ட்ஸில் சுரேஷ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண அஜித். ஃபர்ஸ்ட் பால் மேட்ச்சில் ஆன் சைடில் டேப் பண்ணி சிங்கிள் எடுத்திருக்காங்க. டபுளுக்கான வாய்ப்பு எடுப்பாங்க. ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. செகண்ட் பால் ஸ்டெப் டவுன் பண்ணார், ஸ்லோவாக தூக்கி போட்டாங்க. நல்ல வேரியேஷன் காட்டியிருக்காரு பவுலர். சிங்கிள். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சுரேஷ் ஸ்ட்ரைக்கில். தேர்ட் பால் ஓவரில் பேட்டில் போட்டு 2ங்கிற கால், பட் விக்கெட் கீப்பர் விரட்டிட்டார் இந்த பந்தை. அஜித் குணா பேக் ஆஃப் த ஹேண்ட் மாதிரி போட்டார். ஃபீல்டர் விட்டு வைடாக போயிருக்கு. ஹைட்டான ஃபீல்டர் முக்கியில் இருக்கும்போது பவுண்டரி விடாமல் தடுத்திருக்காரு. அஜித் சுரேஷ் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு, காலையே இருந்துச்சு. லெக் பை சிங்கிள் மாற்ற பார்த்துருக்காங்க. நல்லா டர்ன் ஆச்சு. அந்த பந்துக்கு ரெடியாக இருந்த காரணத்தினால ஊட்டு தட்டி விளாசி வெளில கொண்டு போயிட்டாரு. 6 ரன் அங்க. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 12, நோ விக்கெட். மேலமாத்தூர் செகண்ட் ஓவர் போகிறதுக்கு மோகன். ஃபர்ஸ்ட் பால் ஷார்ட் பால் பாடியில் பட்டிருக்கு. ஒரு அப்பீல் டாட் பால். போன பால் வைடு, ரீபால் அந்த பால் இன்சைட் எட்ஜ் டிராக் ஆன் ஆகிடுச்சு. சாப்ட் ஆன் டு ஸ்டெம்ஸ். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன், 1 down பேட்ஸ்மேன் பிரகாஷ் கார்த்தி ஸ்ட்ரைக்கில். நல்ல பிளேஸ்மெண்ட். எடுக்கல அப்படின்னு சொன்னாங்க, பட் எடுத்துட்டாரு. ஒரே ரன் தான். செகண்ட் பால் லோட்டாஸ் பால் சிப் பண்ணி ஏந்தி விட்டுருக்காரு. பிடிக்க முடியலங்க. ஐயோ மேலே போட்டிருக்கு. அந்த டைமிங் யூஸ் பண்ணி டபுளாக மாற்றிருக்காங்க, பட் நல்ல எஃபர்ட். முக்கில் தந்து லாங் ஆன் ஃபீல்டர். மோகன் டு குணா ஷார்ட்டாக இருந்துச்சு, டாப் எஜ்ஜாக மாறிச்சு. விக்கெட் கீப்பர் பிடிச்சி கொடுத்துருக்காருங்க. கன்வென்ஷனல் ஷார்ட் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் மாட்டமிருந்து வெளியே. ஓப்பனிங் பேர் 2 பேருமே வெளில போயிட்டாங்க. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் மனோஜ். லாஸ்ட் ஒன் ரிமைனிங் இந்த ஓவரில். இவர் பேஸ் பண்ண முதல் பந்து பேட்டில் ஆடின்னு கேட்டால் அது பிரகாஷ். பேட்டில் ஆடிருக்காங்க. ஆன் சைடில் டைமிங் கொடுத்தாலும் வச்சுக்கிட்டாங்க சேஃபாக. 1 ரன்னோட 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 17, 2 விக்கெட் விட்டுருக்காங்க. மேலமாத்தூர். 3வது ஓவர் பத்துக்கு அஜித், அவருக்கான செகண்ட் ஓவர். மனோஜ் ஆன் ஸ்ட்ரைக். முதல் பந்து ஸ்லாட்டுக்கு வந்தால் வெளில அமிச்சிருன்னு சொன்னாங்க. வெளில அமிச்சிட்டாருங்க. ஒயிட் இஸ் லாங் ஆஃப் மேலே நல்லா பதிவு பண்ணியிருக்காரு மனோஜ். செகண்ட் பால் அதே ஸ்லாட்டு. ஓய்யோயோ நல்ல அடி தடுத்துருக்காருங்க. காட்டன் போல்டுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. நல்ல ரிஃப்ளெக்ஸை தடுத்ததே பெரிய விஷயம்னு சொல்லுவேன். மூஞ்சிக்கு நேரம் ஃபாஸ்ட்டாக வந்துச்சு அந்த பந்து. பிரகாஷ் ஸ்ட்ரைக்கில். பேட் ஃபேஸை யூஸ் பண்ணுறாரு. பேட் ஃபேஸை திருப்புறாரு. சிங்கிள். 3 more remaining. மனோஜ் ஆன் ஸ்ட்ரைக். ஒரு லெக் கட்டர் வேரியேஷன் ரெடியாக இல்லை. பேட்ஸ்மேன் ஃபாஸ்ட்டாக பேட்டை விட்டுட்டாரு. ஐயோ த்ரோ விலகி இருக்கு. ஆல்ரெடி ஒரு 6 அடித்த பேட்ஸ்மேனுக்கு ஒரு லைஃப் தராங்க. இப்பையும் த்ரோ விலகி இருக்கு. அதை யூஸ் பண்ணி டபுளாக மாற்றிருக்காரு. எக்ஸ்ட்ரா பேஸ் ஆஃப் ட்ராக்கராக உடைச்சாரு, பட் ஆஃப் சைடில் உடைச்சாரு. பாட்டம் மேட்ச் 1 ரன். 1 more remaining. அஜித் ஓவரில் ஒட்டியோட பார்த்தாரு. வந்த பேஸை யூஸ் பண்ண பார்த்தாங்க. ஃபுல்லர் பந்து. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 28 ஸ்கோர். இது வரைக்கும் 2 விக்கெட் விட்டுருக்காங்க மேலமாத்தூர். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர் பத்துக்கு சசிகுமார் நியூ பவுலர். ஃபர்ஸ்ட் பால் அப்படியே ஸ்லாட்டில் வந்த உடனே வெளில அமிச்சிருக்காருங்க. பேட்ஸ்மேன் டாமினேட்டிங் மூணுன்னு சொல்லலாம். மனோஜின் மான்ஸ்டர் ஸ்ட்ரோக் பார்க்க முடிஞ்சு. போன பால் வைடு, ரீபால் அந்த பால். பிரகாஷ் ஸ்ட்ரைக்கில். ஸ்டம்ஸை விட்டு அழகரு. ஐயோ கையில் உட்காந்த கேட்சை விட்டுருக்காங்க. பவுண்டரி பேச்சு அந்த இடத்துல. அப் டூ போடப்பட்ட பந்து. யாக்கிங் டெலிவரி. முக்கியமான லாஸ்ட் 2 டார்கெட் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். விட்டுருக்கலாம், விடாமல் துரத்தி அடித்தார். மறுபடியும் அழகர் கைக்கு போயிருக்கு. காலுக்குள்ள த்ரூ ஹிம். செக் பண்ணி கொடுப்பாங்க என்னன்ட்டுன்னு. கண்ணை கட்டியே ஓடிருக்காங்க. 3 ரன் ஓடிருக்காங்க. அம்பையர் போய் செக் பண்ணி 4 ரன் கொடுத்துட்டாங்க. பட் அதுக்குள்ளே அவங்க 3 ரன் ஓடியே எடுத்துருந்தாங்க. ஸோ 4 ரன் கிடச்சிருக்கு. முக்கியமான வந்து டார்கெட் டிசைடிங் வந்து சரியா அப்பல்ல குத்தி திரும்பும். அதையும் ரன்னாக மாற்றிருக்காங்க. 1 ரன்னோட முடிக்கிறாங்க முதல் இன்னிங்ஸை.
முதல் இன்னிங்ஸ் முடியல 45 அடிச்சிருந்தாங்க மேலே மாத்தூர் 46 டார்கெட். சேஸ் பண்ணுறதுக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மனாக ஸ்ட்ரைக்கில் மோகன், பரணி நான் செகஷனில். முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண முத்து விராட். செகண்ட் இன்னிங்ஸில் முதல் பந்து, முதல் பால் லேட்டாக பட்டுச்சு. சுற்றி முடிக்கும் போது ஹேண்டில்கிட்ட பட்டுச்சு. டாட் பால். செகண்ட் பால் பேக் ஆஃப் லென்த், யாராலையும் பிடிக்க முடியாது. பவுலரே போய் பார்த்தாரு, ஒரு ரன் எடுத்துட்டாங்க. ஆஃப் த மார்க் வந்திருக்காங்க. பட் நல்ல டெலிவரி ஆக்சுவலாக. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பரணி ஸ்டிக்கில் இவர் பேஸ் பண்ண முதல் பந்து முத்து விராட். அவர் வந்து ஸ்டம்ப் லைன் மேலேயே வைக்கிறாருங்க. பேக் ஃபுட்லேருந்து ஆட பார்த்தாங்க. லாங் ஆஃபில் குணா தடுக்க ஒரு ரன். முத்து விராட் வந்து மோகனுக்கு நல்லா ஸ்டாப். இதையும் சிங்கிளாக மாற்றுறாங்க. ஹேட்ரிக் ஆஃப் சிங்கிள். பரணி ஆன் ஸ்ட்ரைக், டபுள் டேப். 2 தடவை பட்டுச்சு பேட்டில். பவுண்டரி லைனுக்குள்ளே தான் இருக்குது. பேக்வர்ட் ஸ்கொயரில் தடுத்துருக்காங்க. இந்த பந்து 2 மாதிரி இருக்குது. வெல் வித் இந்த லைன். எனக்கு தெரிஞ்சு லென்த்துக்கும் பேக் ஆஃப் லென்த்துக்கும் நடுவில் குத்துனார் இந்த வந்து. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 5 வித்தவுட் கன்சீடிங் எனி பவுண்டரிஸ். நல்லா போட்டு போயிட்டார் முத்து விராட். அடுத்து விஜய்ன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் இவரை நான் பார்த்தப்போ அந்த டோர்னமெண்ட்டில் இல்லை பெஸ்ட் பவுலர் ஆஃப் த டோர்னமெண்ட் எனக்கு தெரிஞ்சு ஹேட்ரிக் எடுத்திருந்தாருன்னு ஞாபகம் இருக்குது. பார்ப்போம், செக் பண்ண தான் எனக்கு தெரியும். எனக்கு அப்போ தான் ஞாபகம் இருக்குது. செகண்ட் ஓவர் முதல் வந்து விஜய்டேந்து மோகனுக்கு ஃபாஸ்ட்டாக சுற்றி முடிச்சிட்டாரு. ஃப்ளோட்டடாக போட்டார், பாடி லைன்லேயே போட்டார். செகண்ட் பால் ஸ்டம்ப் மேலே ஏறி போகுது பந்து. ஸ்டம்ப்ஸை விட்டு ஆட பார்த்தார். மூணாவது பந்து இந்த பாலும் டாட் ஆகிருக்குங்க. ஒட்டம் ஒட்டி வருது பந்து. விஜய் டு மோகன். 4th ஒன் ஷார்ட்டாக இருந்துச்சு, ஸ்லோவாக இருந்துச்சு. சுற்றி முடிச்சிட்டாரு. இந்த பால் கனெக்ட் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருந்துச்சு. லாஸ்ட் 2 மோர். நின்ன இடத்துல வந்து பேட்டை மட்டும் வச்சார். ஒரு ரன் மாற்றிட்டாங்க. ஸோ ஃபார் ஸோ குட். ஒரு பவுலர்ட்ட வந்து இதை விட பெருசாக எதிர்பார்க்க முடியாது. 5 பாலில் ஒரு ரன் விட்டு கொடுத்துருக்காரு. பரணி ஆன் ஸ்ட்ரைக். அதே பெரிய சுத்தல். அந்த இடத்த சேனலில் பிடிச்சி போட்டுக்கிட்டே இருந்தார், பேஸ் கொடுக்காம. எதிர்பார்த்தபடியே நம்ம முன்னாடி எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி ஒரு நல்ல ஓவர் விஜய் கிட்ட இருந்து. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 6. நோ விக்கெட் இது வரைக்கும். தோரவயல். மேக்ஸி நெக்ஸ்ட் ஓவர் மாத்தூருக்காக. அதே லெக் கட்டர், அதே சேனல். டாட் பால். செகண்ட் பால் நல்ல டர்ன் எடுத்திருக்கு. பேட்ஸ்மேன் மூமெண்ட் இருந்திருக்கு. போன பால் மோகன் ரிட்டையர் அவுட்டு. அஜித் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில். போன பால் வைடு. இந்த பால் ரீபால். அதே டர்ன், அதே லெக் கட்டர். ஃபுல்லர் பந்தா தூக்கி போட்டு டாஸ் பால். ஸ்வீப்பு, ரிவர்ஸ் ஸ்வீப்பு. 4 ரன் அங்கே போயிருக்கு. 1 more மீனிங். மேக்ஸி ஓவரில் கழுத்தை ஒட்டி போகுது பந்து. நல்ல டர்ன் எடுத்திருக்கு. டாட் பால். டிசெப்டிவ் ஓவர். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 11. இது வரைக்கும் 1 விக்கெட் இருக்காங்க தோரவயல். அடுத்த ஒரு விஜய், அவருக்கான செகண்ட் ஓவர். பரணி ஆன் ஸ்ட்ரைக். ஃபாஸ்ட் பால் பாடியில் இருந்துச்சு. ஓடல. டாட் பால். செகண்ட் பால் சுற்றி முடிச்சிட்டாரு. எக்ஸ்ட்ரா பேஸ் போகிற மாதிரி போட்டு மறுபடியும் ஒரு லெக் கட்டர். நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட்டாக இருந்துச்சு, விட்டுருக்கலாம். காட்டன் போல்டும் பிடிக்க முடியாது, கேட்ச் பிடிக்க முடியாது. சிங்கிள் மாற்றுறாங்க. விஜய் டு அஜித். டவுன் த விக்கெட்டு போனாருங்க. கனெக்ஷன் கிடைக்கல. ஸ்டெப் அவுட் பண்ணார். இந்த தடவை காட்டன் போல்ட் கையில் விட வாய்ப்பு பிடிச்சிருக்காருங்க. லாஸ்ட் மினிட்ல பிடிச்சாரு. மேட்ச் 1 பை மேலே மாத்தூர்.